எதற்காக போர் தொடங்கினார்கள் என்பதை தெரிவிக்க முடியாத நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு அதாவது புறச்சூழல் காரணிகள் குறிப்பாக சீனாவின் பங்கு பற்றி அனைவரும் கதைப்பதற்கான காரணம் ஈரானிடம் அதிக எண்ணெய் வாங்குகின்ற நாடாக சீனா இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அது இதில் பெரிய பாதிப்பை பெறுகின்றது. வடகொரியா உண்மையிலேயே இந்த தாக்குதல்களை மிகவும் கண்டித்த ஒரு நாடாக இருக்கின்றது ரஷ்யாவை போல. ஆனால் வடகொரியா நேரடியாக இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டதான தகவல்கள் எதுவும் இதுவரையில் இல்லை. சீனாவை பொறுத்தளவில் இருக்கின்ற பயம் என்னவென்று சொன்னால், உலகிலேயே அதிக கடற்படை கலங்களையும் அதாவது கப்பல்களையும் அதிக கடற்படை வீரர்களையும் கொண்ட ஒரு நாடு என்ற பொழுதும் அவர்களுடைய பலம் என்பது எப்பொழுதுமே பரீட்சிக்கப்படவில்லை. இந்த வெற்றி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்காத ஒன்று. ஆனால் அதை பூசி மெழுகி வெற்றி என்று கூறுகின்றார்கள். ஒரு லெவல் வெற்றி கிடைத்து விட்டது. அவர்களுடைய ரேடார் நிலையங்களை எல்லாம் அழித்து விட்டோம், விமானங்களை அழித்து விட்டோம், ஏவுகணைகள் ஏவுகின்ற தளங்களை அழித்து விட்டோம். எனவே அவர்களை ஒரு சாதாரண விமான நிலையங்களை அழித்து விட்டோம் கூறுவது என்பது நிச்சயமாக ஒரு போலியான முடிவு என்று சொன்னால், இந்த போர் வெற்றியடைய முடியாத போராக சென்று கொண்டிருக்கின்றதைத்தான் நிலைமைகள் காட்டுகின்றன. அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த ஒரு மத தலைவரையும் அவரது கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடியதான அவரது மகனை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றது. இது பேச்சுக்களுக்கே இடமில்லை என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், ஈரானோடு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து நடத்திய தாக்குதல் 10வது நாளை கடந்து செல்கின்றது. இதற்கிடையில் சீனா மற்றும் வடகொரியா ஆகியவையும் அமைதியாக களத்தில் இறங்கியிருக்கின்றன. இது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா அந்த போர் இப்பொழுது பார்த்தால் உக்ரைன் ரஷ்யா போரில் காட்டாத ஒரு அக்கறையை மற்ற நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா களத்தில் இறங்கி இருக்கின்றது, சீனா களத்தில் இறங்கி இருக்கின்றது, வடகொரியா களத்தில் இறங்கி இருக்கின்றது. அந்த அக்கறை அங்கே காட்டப்படவில்லை. இதன் மீது இப்படி இந்த ஈரான் இஸ்ரேல் போரின் மீது தாக்குதல் மீது இவ்வளவு அக்கறை காட்டுவதற்கான காரணம் என்ன? இல்ல, இது அதாவது எதற்காக போர் தொடங்கினார்கள் என்பதை தெரிவிக்க முடியாத நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு அதாவது புறச்சூழல் காரணிகள் குறிப்பாக சீனாவின் பங்கு பற்றி அனைவரும் கதைப்பதற்கான காரணம் ஈரானிடம் அதிக எண்ணெய் வாங்குகின்ற நாடாக சீனா இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அது இதில் பெரிய பாதிப்பை பெறுகின்றது. குறிப்பாக இப்பொழுது எண்ணெய் விலை என்பது இல்லை என்ற அளவு உயர்ந்து விட்டது. என்னதான் அமெரிக்கா அவ்வாறு நடக்கவில்லை என்றாலும் அவ்வாறு நடந்து விட்டது என்பதை அது சொல்லி இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய பொருளாதாரத்தில் அது உடல் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வடகொரியா உண்மையிலேயே இந்த தாக்குதல்களை மிகவும் கண்டித்த ஒரு நாடாக இருக்கின்றது ரஷ்யாவை போல. ஆனால் வடகொரியா நேரடியாக இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டதான தகவல்கள் எதுவும் இதுவரையில் இல்லை. சில இந்த விமர்சகர்கள் அவ்வாறான ஒரு கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தாலும் அதற்குரிய சாத்தியப்பாடுகள் இல்லை என்று சொன்னால் அது தனது எல்லையை கடந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஒரு நாடாக அது கூட மாறாது. இப்பொழுது பார்த்தீர்களானால் சீனாவும் வடகொரியாவும் எல்லைகளை கொண்ட நாடுகள். அவை இரண்டுமே அணு ஆயுத பலத்தை கொண்டவை. அவை தேவையான பொழுது அமெரிக்காவை தாக்கக்கூடிய எல்லைக்கு வரக்கூடிய எல்லையில் அங்கிருந்து வர செயற்படுவார்களே தவிர தங்களுடைய இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு நகர மாட்டார்கள். ஆனால் சீனாவை பொறுத்தளவில் இருக்கின்ற பயம் என்னவென்று சொன்னால், உலகிலேயே அதிக கடற்படை கலங்களையும் அதாவது கப்பல்களையும் அதிக கடற்படை வீரர்களையும் கொண்ட ஒரு நாடு என்ற பொழுதும் அவர்களுடைய பலம் என்பது எப்பொழுதுமே பரீட்சிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பது நிச்சயமாக யாருக்குமே தெரியாத பொழுதும் அவர்கள் கூட தங்களுடைய எல்லை கடந்து வரமாட்டார்கள். ஆனால் சில வேளைகளில் அவர்கள்
வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்றால் அவர்களுடைய அந்த பொருளாதார மையத்தில் இப்பொழுது அதாவது கை வைத்திருக்கின்றது அமெரிக்கா. அந்த எண்ணெய் விவகாரத்தில் கை வைத்ததன் மூலம், வெனிசுலாவையும் ஈரானையும் தவிர்த்ததன் மூலம் சீனாவிற்கு ஒரு இடரை கொடுத்திருக்கின்றது. மறுபக்கமாக நீங்கள் கூறிய அந்த வெற்றி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்காத ஒன்று. ஆனால் அதை பூசி மெழுகி வெற்றி என்று கூறுகின்றார்கள். ஒரு லெவல் வெற்றி கிடைத்து விட்டது. அவர்களுடைய ரேடார் நிலையங்களை எல்லாம் அழித்து விட்டோம், விமானங்களை அழித்து விட்டோம், ஏவுகணைகள் ஏவுகின்ற தளங்களை அழித்து விட்டோம். எனவே அவர்களை ஒரு சாதாரண விமான நிலையங்களை அழித்து விட்டோம். அதைத்தான் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லி இருக்கின்றார். போர் ஒரு முடிவு எல்லைக்கு வந்திருக்கின்றது, ஆனாலும் கூட நாங்கள் போதுமான அளவு வெற்றியை பெறவில்லை அப்படி சொல்லி இருக்கிறார். அது எவ்வாறு அதை பார்க்கின்றீர்கள்? இல்லை, அதைத்தான் நான் கூற வந்தேன். என்று சொன்னால் இவ்வாறு கூறுவது என்பது நிச்சயமாக ஒரு போலியான முடிவு. என்று சொன்னால் இந்த போர் வெற்றியடைய முடியாத போராக சென்று கொண்டிருக்கின்றதைத்தான் நிலைமைகள் காட்டுகின்றன. ஈரான் நிச்சயமாக எந்தவித ஒரு மத தலைவர் எவ்வாறு அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த ஒரு மத தலைவரையும் அவரது கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடியதான அவரது மகனை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றது. இது பேச்சுக்களுக்கே இடமில்லை என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கின்றது. இது ஒரு சற்றே மென்போக்கான ஒரு தலைவரை ஈரான் தெரிவு செய்திருந்தால் சில வேளைகளில் ஈரானிய மத தலைவர்களிடையே மக்களிடையே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறலாம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இவர்கள் அந்த கடும் போக்கான தந்தையை ஒத்த தனியனை தற்பொழுது தலைவராக எடுத்துள்ளார்கள். இவருக்கு ஈரானிய படைகளிடையே மிகவும் ஆதரவு இருக்கின்றது. அதை விட மக்கள் இப்பொழுது அணிதிரண்டு அவருக்கு ஆதரவை கொடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது அமெரிக்காவால் செய்யக்கூடிய ஒரு விடயம் அந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறி அல்லது இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை ஏற்படுத்துவதுதான். என்னன்னு சொன்னால் இது அந்த ஒரு மரபு ரீதியான போராக இருதரப்புமே மோதுகின்ற போராக மாறுவதற்கான காலாட்படை, அதாவது தரை இறக்கு நடவடிக்கைகளோ அல்லது தரை மூலம் செல்லுதலோ இடம்பெறவில்லை. ஆனால் மறுபக்கமாக ஈரானுக்கு ஆதரவான அணிகள் இந்த மிசைல்ஸ் மற்றும் அந்த ஆர்ட்லரி போன்றவற்றை எல்லாம் அமெரிக்க தளங்கள் மீதும் அல்லது அமெரிக்க நிலைகள் மீதும் மத்திய கிழக்கில் மேற்கொள்கின்றன. எனவே தங்களுக்குரிய தற்காப்பு நிலை என்பதை பாதுகாத்துக் கொள்வதே தற்பொழுது அமெரிக்காவின் முதலாய குறியாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் அவர் அந்த போர் வெல்லப்பட்டு விட்டது, ஆனால் தாங்கள் எதிர்பார்த்த வெற்றி இல்லை என்கின்ற கருத்தியலுக்கு வந்திருக்கின்றார். இருந்தும் 10 நாட்கள் அடைகின்ற இந்த போரின் முடிவு என்பது எவ்வாறு இருக்கும் என்பது சில வேளைகளில் ஈரானும் எதிர்ப்புரட்சி செய்பவர்களாலும் நிர்ணயிக்கப்படக்கூடியதாக மாறலாம். என்று சொன்னால் சவுதி அரேபியாவின் பங்கு இந்த போரில் ஆதரவு என்பது அமெரிக்காவுக்கு இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டால் சில வேளைகளில் சவுதி அரேபியா மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கலாம். என்று சொன்னால் சவுதி அரேபியாவின் அதிபர் இரட்டை வேடம் பூணுவதான ஒரு தகவல்களை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்காவுக்கு அவர் ஆதரவாக இருந்திருக்கின்றார் என்று இருந்த பொழுதும் பொறுத்திருந்துதான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாறி வருகின்ற நிலைமை. இப்பொழுது நீங்கள் கூறியது போல டொனால்ட் ட்ரம்ப் சற்றே கீழிறங்கி வந்து இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.